சூப்பர் அண்ட் எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ் ஆஃப் கேரளா கபி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தென் எப்போ ப்ரோ கிவே வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம லாஸ்ட்டாக தாய்லாந்து அன்பாக்சிங் தாய்லாண்ட்லேருந்து பீட்டா ஃபிஷ் எடுத்தோம்ல. ஸோ அந்த அன்பாக்சிங் வீடியோவுக்கு நான் சொல்லியிருந்தேன் குரூப்பில். ஸோ குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டேட்டும் குரூப்லேயே நான் சொல்வேன். பட் இருந்தாலும் அப்ராக்ஸாக நம்ம பொங்கல் ஹாலிடே தான் நம்ம கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்கும், 3 நாள் லீவ் வரும். ஸோ அப்போ தான் நம்ம கிவே வைக்க போகிறோம். ஸோ கிவேவேல பார்ட்டிசிபேட் பண்ண நினைக்கிறவங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஆட் ஆகிக்கோங்க. ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோ ரொம்ப சூப்பராக இருக்கும் போது தென் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்துருக்குது எல்லாமே ஏஎஃப்ஆர் ஆல்பினோ ஃபுல் ரெட் கபி. செம்ம குவாலிட்டி. எனக்கு ரெசல்யூஷன் அதிகமாக ஃபோனில் நம்ம வீடியோ எடுக்கிறப்ப ஸ்டோரேஜ் ஃபுல்லாக சொல்லி எவ்வளோ குவாலிட்டி கம்மியாக வச்சு இந்தளவு சூப்பராக நம்ம வீடியோ விழுந்திருக்கு. நேரில் பார்க்குறப்ப அவ்வளோ ரெட்டாக செம்மையாக இருந்துச்சு. தென் இதெல்லாம் இன்னும் பெருசாக வளரும். இப்போ நல்ல சைஸ் அடல்ட்டு தான். தென் இதோட டார்சல் ஃபின் எல்லாமே இன்னும் ஏஜ் ஆக பெருசாக வரும். அப்படியே பீட்டா ஃபிஷ் ஃபெதர் மாதிரி வந்து விழுகும். ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம வச்சிருக்கிறது எல்லாமே ஹை குவாலிட்டி. பட் நம்ம ஃபுல் சைஸாக அந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி கன்சியூமர் கொடுக்குறதில்ல. அப்படி கொடுக்குறது 2 விஷயம் இருக்கும். ஒன்று மீன் ஏஜ் ஆனது தான் வரும், 2 அது உங்கள் தண்ணிக்கு செட் ஆகுமான்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் இந்த மிடில் ஏஜ் சைஸில், அதாவது இந்த கோழிலாம் சொல்லுவாங்களா வெடக்கோழி, ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஏஜஸில் வாங்குறது கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஆக்டிவாகவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் ப்ரீட்னு உங்கள்கிட்ட வந்து வரனால உங்கள் தண்ணிக்கு அடாப்ட் ஆகும், சூப்பராக ப்ரீட் ஆகும். தென் இந்த கப்பி நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, லாவா ரெட் டைல். ஸோ லாவா டைல் கப்பி அப்படியே அந்த நெருப்புலேருந்து அந்த ஃப்ளேம் வரும் பார்த்தீங்களா எரிமலையில், அதே மாதிரி அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ இதில் ஸ்ட்ரெஸ்லேயே அவ்வளோ சூப்பராக தெரிஞ்சு, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கவே எனக்கு டேங்க்கில் அவ்வளோ சூப்பராக செட் ஆகி நல்லாவே தெரிஞ்சு. ஸோ மஸ்ட் ட்ரை. எல்லாத்துலேயும் 10 பேர் 6 பேர் இந்த மாதிரி, ஒரு சிலதில் 12 பேர், 1 டஜன் 1/2 டஜன் இந்த மாதிரி கணக்கு பண்ணி தான் நான் மேக்ஸிமம் எல்லாமே எடுத்திருக்கேன். அதுவும் மேக்ஸிமம் 1/2 டஜன். ஏன்னா நம்ம 3 நாளைக்கு கொடுத்துருக்க கப்பி ஸ்டாக்ஸ் நம்ம எடுக்கலாம்னு ஐடியா பண்ணிருக்கேன். அதனால் நமக்கு போதும் அப்படின்றப்ப ஓவரால் இதுவே நமக்கு ஏகப்பட்ட 100 சில்லற பேர்ஸ் நமக்கு வந்துடும். ஸோ அதனால் குறைச்சிருக்கேன். ஆமாம், அதனால் வேண்டுறவங்க வேகமாக வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணிட்டு ஆர்டர் நம்பர் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. நான் உங்களுக்கு ஷிப்மெண்ட் அன்னன்னைக்கே டிஸ்பேச் பண்ணிகிட்ருக்கேன். இப்போலாம் நம்ம 30 கிடையாது, 42 40, அது 40க்கு மேலே தான் மேக்ஸிமம் நம்ம ஷிப்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் டெய்லியும். ஸோ ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஏன்னா இதெல்லாம் ஒரு ட்ரஸ்ட்டு என் மேலே இருக்க போய் தான் இவ்வளோ பேரை நம்பி ஆர்டர் கொடுக்குறீங்க. ஸோ ஒரு நாளைக்கு நமக்கு 50 ஆர்டருக்கு மேலே வரும். பட் 40 வரை தான் நம்மளால் பேக்கிங் டைம் ஷிப்பிங்லாம் பண்ண முடிஞ்சு. ஸோ இன்னும் போக இன்னும் நம்ம அசிஸ்டன்ஸ்லாம் நிறைய பேர் சேர்த்து நம்ம ஷாப்பை இன்னும் கொஞ்சம் பெருசாகும். அப்போ எத்தனை ஆர்டர் வந்தாலும் போகிறாலும் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஓகே, தென் இது எல்லாமே பாண்டாரா ப்ளூ மசாக். ரொம்ப ஒரு அமேசிங்கான கப்பி. என்னென்னா அப்படியே டாட்ஸ்லாம் அந்த ஒயிட் கலர் டைலில் அழகாக அந்த எப்படி சொல்ல ஒரு வேவ் மாதிரி இருக்கும் இதோட டாட்ஸ் எல்லாமே. லைக் டைகர் கப்பியே ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் ஒரு ப்ளூவிஷ் பிளாக்காக அப்படி இருந்தால் எப்படி இருக்குமோ அதே தான். ஆமாம், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு பிளாக் கலர் பேக்ரவுண்டோ இல்லை டார்க் க்ரீனான ஒரு பிளான்டேஷன் டேங்க்கில் எதில் ஆட் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கப்பியுமே நீங்கள் பிளான்டேஷன் டேங்க்கில் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆமாம், பிளான்டேஷனில் தான் ரொம்ப அழகாக தெரியும். ஸோ பிளான்டேஷன் செமி பிளான்டேஷன் எதுனாலும் ஆட் பண்ணுங்கள். இல்லை கப்பி டேங்க்கில் ஒரு சின்னதாக பிளான்ட் எது வச்சுருந்தீங்கனாலுமே கப்பியோட கலர்ஸ் ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணும். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். நல்லா இருக்கும். கண்டிப்பாக நார்மல் டேங்க்கில் வச்சாலே சூப்பராக தான் இருக்கும். பட் பிளான்டேஷன்லாம் வச்சிங்கன்னா நீங்கள் ஒரு மயில் இருக்குது, அது ஒரு பில்டிங்கில் வச்சு பார்க்குறதுக்கும் அதை சுற்றிலும் மரமாக இருக்க இடத்துல வச்சு பார்க்குறதுக்கு டிஃபர் இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி தான் தோகை உள்ள ஐட்டம்ஸ் எல்லாமே பிளான்டேஷனில் பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ரெட் கோப்ரா கப்பி. ஸோ ரெட் கோப்ரானாலே பொதுவாக மேலே அந்த டாட் ஸ்பார்க்கிள்ஸ்லாம் அவ்வளோ அழகாக தெரியும். ஸோ அதில் இந்த தடவை சொல்லவே தேவையில்லை, மேக்ஸிமம் எல்லாமே அடல்ட் சைஸ் தான் கொண்டு வந்திருக்கும். ஸோ நல்லாயிருக்கும், மஸ்ட் ட்ரை. ரெட் கோப்ரா எல்லாமே நம்ம ரெகுலராக இப்போ கொண்டு வந்துட்டுருக்கோம். முதலாம் 2 weeks 1 3 weeks 1 அப்படி தான் கிடச்சிட்டு இருந்துச்சு. இப்போ அப்படிலாம் இல்லை, வாரம் ஸ்டாக்ஸ் நம்ம ரீஃபில் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ கேரளா கப்பின்னு தனியாக நிறைய கன்சியூமர் கிரியேட்டாக இருக்காங்க. கிரேஸ் நிறைய பேர் புதுசாக கப்பியில் நிறைய பேருக்கு வந்திருக்கு. பீட்டா ஃபிஷ் வளர்த்தவங்களும் இப்போ கப்பிக்குன்னு தனி டேங்க் கொடுத்து அதில் வளர்க்குறாங்க. ஸோ நல்லாயிருக்கும். ஏன்னா பீட்டாஸ் எல்லாமே இதே மாதிரி தான். கப்பியும் பீட்டா லிட்டரலி பார்க்க சைஸ் டிஃபர், பட் ஒரே மாதிரி இதுக்கும் தோகை அழகாக இருக்கும். ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு கலர் அழகாக இருக்கும். ஸோ அதனால் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களாம் இதுவுமே வாங்கி வளர்க்குறாங்க. தென் இது எல்லாமே டம்போயர் பிளாட்டினம், அதாவது பிளாட்டினம் ரெட்டைல் டம்போயர் கப்பி. நார்மலாக டம்போயர் கப்பின்னு சொல்கிறோம்ல, ஸோ அதெல்லாம் இது. தென் இது மற்ற கப்பியை கம்பேர் பண்ண சொல்ல டம்போயர் வந்து இப்போ நமக்கு கொஞ்சம் செகண்ட் கிரேட் தான் இப்போ கிடச்சிச்சு. ஸோ அதான் எடுத்து வந்திருக்கேன். ஸோ ப்ரீடிங்க்கு மற்ற கப்பி எதனால் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இது மற்றபடி வளர்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆமாம், மற்ற எல்லா கப்பியும் நீங்கள் ப்ரீடிங்க்கு டேரெக்டாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா எல்லாமே நல்ல ஹை குவாலிட்டி அந்த மாதிரி வரும். டம்போயரும் நல்ல ஹை குவாலிட்டி, பட் கொஞ்சம் ஏர்ஸ் எல்லாமே ஓரளவு மிட் தான் சொல்வேன். இன்னும் பெரிய ஏர் வர கப்பிலாம் நம்மகிட்ட வரும். தென் இது எல்லாமே கார் ஆஃப் எல்லோ கப்பி பேர். ஸோ இது எல்லாம் பாடி ஒரு ஸ்னோ ஒயிட்டில் அப்படியே முடியும். டெய்ல் ஃபுல்லாக அப்படியே எல்லோ கலரில் இருக்கும். லிட்டரலி நம்ம பீட்டா ஃபிஷ்ஷில் எல்லோ ஸ்னோ ட்ராகன் இருக்குது பார்த்தீங்களா, அதே இது கப்பிக்கு வந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். பாடி ஃபுல்லாக ஒரு சில்வரிக்கா ஸ்னோன்னு சொல்லலாம். டெய்ல் எல்லாமே ஒரு மேட் ஃபினிஷ் எல்லோவில் முடியும்.
தெரியும். டார்க் எடவே இல்லாமல் ஒரு நீட்டாக ஒரு கிளாஸியான ஒரு லுக்கில் இருக்கும். ஸோ இதுக்கு பேக்ரவுண்ட் மேக்ஸிமம் க்ரீன் கலர் எது வேணாலும் சூட்டபுளாக இருக்கும். தென் பிளாக் கலர் பேக்ரவுண்ட் விட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். எந்த கப்பினாலுமே பிளாக் கலர் பேக்ரவுண்ட் வச்சு காமிச்சிங்கன்னா ரொம்ப அழகாக தெரியும். இது எல்லாமே ஹெச்பி ப்ளூ. ஸோ ஹெச்பி ப்ளூ குவாலிட்டி சூப்பராக வந்துட்டுருக்கு ரீசெண்டாக. ஒரு சிலருக்கு நல்லா டம்பமே தெரிஞ்சு. ஸோ நல்லாயிருக்கு, மஸ்ட் ட்ரை. மேக்ஸிமம் நிறைய கப்பி காமிச்சிட்டேன். இன்னும் நம்மகிட்ட வெரைட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி நான் வந்து 12 வெரைட்டிஸ் ஆஃப் கப்பி மட்டும் தான் சேல்ஸுக்கு எடுத்து வந்திருக்கேன். அதாவது 12 வெரைட்டிஸ் ஆஃப் கப்பி. ஸோ 12 வெரைட்டிஸ்ன்றப்ப இதுவே ஓரளவுக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். பட் இன்னும் நம்ம ஒரு 12 வெரைட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணலான்னு ஃப்யூச்சரில் ஐடியா பண்ணிருக்கேன். இன்னும் டேங்க்ஸ் கெப்பாசிட்டி அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணணும். ஏன்னா நம்ம கப்பி மட்டும் பண்ணால் இந்நேரத்துக்கு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இறக்கியிருப்பேன். நம்ம கிட்டத்தட்ட 100 வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷஸ் ஒவ்வொரு வீக்கும் ஒவ்வொரு டைப்ஸ் நம்ம மாற்றி 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 எடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ அதனால் நிறைய ஃபில் பண்ணல. ஒரு 12 வெரைட்டிஸ் இப்போதைக்கு நம்ம போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம ஒரு 30 வெரைட்டிஸ் 40 வெரைட்டிஸ் கப்பி ஒரே இடத்துல கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ நல்லாயிருக்கும். தென் நம்ம ஃப்யூச்சரில் நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து ட்ரிஃப்ட்வுட் ஒரு எப்படி சொல்ல ஆர்டிஃபிஷியலாக ட்ரிஃப்ட்வுட்லாம் டிசைன் பண்ணுறாங்களே அதே இதை நேச்சுரல் ட்ரிஃப்ட்வுட்லாம் நான் கொண்டு வந்திருக்கேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அது எல்லாமே காமிக்கிறேன். கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ காமிக்கிற கப்பிலாம் பார்த்தீங்களா எவ்வளோ ஆக்டிவாக கவருக்குள்ளே அங்கிட்டு இங்கிட்டு விளாண்டுட்டு ஜாலியாக இருக்கு பாருங்கள். ஸோ அப்படி இருக்குனாலே அந்த ஃபிஷ்க்கு எந்த ஒரு இன்ஃபெக்ஷனோ எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப எதுவும் இல்லாமல் நல்லா எனர்ஜியாக இருக்குன்னு அர்த்தம். லக் தான் நமக்கு ரொம்பவுமே நல்ல ஃபிஷ்ஷஸாக கிடச்சிட்ருக்கு. ஸோ ரொம்பவுமே ஒரு நல்ல பொழுது போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். ஸோ நிறையா வருது நம்மகிட்ட ஃபிஷ்ஷஸ். ஏன்னா கப்பியில் மட்டும் இத்தனை வேரியன்ட் காமிக்கிறேன். இது போக பேக்கெட் கப்பி அது வரும். தென் ஜீப்ரோ என்னென்னமோ பேசிக் வேரியன்ட்லேயே அவ்வளோ வச்சுருக்கேன். இது போக எக்ஸாட்டிக் நிறையா எடுத்துகிட்ருக்கோம். இன்னும் எக்ஸ்பென்சிவான அந்த 10,000 15,000க்குலாம் ஃபிஷ்ஷஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இன்னும் போகாமல் இருக்கோம். போகலாம் அதுவுமே. ஸோ இவ்வளோ வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தான் அதெல்லாம் டக்கு நாக் அவுட் பண்ணிடலாம். ஓகே, இன்னும் கோல்டன் கப்பி வந்திருக்கு. கோல்டன் கப்பி எப்போயுமே ஸ்ட்ரெஸ்ஸில் எப்படி தான் இருக்கும். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆனோடனே நல்லா கோல்டன் கலர் வந்துடும். 24 கேரட் அந்த மாதிரி வந்துடும். பட் அடமான வைக்கலாமான்னு கேட்டால் அதெல்லாம் பண்ண முடியாது. இது கோல்டனுக்கு எப்போயுமே டம்போ லைட்டாக இருக்கும். அதுவும் அந்த ஒயிட் ஏர் இல்லை கோல்டன் ஏர் அந்த மாதிரி தான் வரும். நல்லாயிருக்கும் கோல்டன் கப்பி. ஆனால் என்ன நம்ம ஏஎஃப்ஆர் மாதிரி அந்த ஹை டார்சல் ஃபின் பெரிய டைல் அந்த மாதிரிலாம் இருக்காது. தென் இது எல்லாமே சில்வர் ஆடோ. ஸோ நிறைய வெரைட்டிஸ் உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இது போக இன்னும் வெரைட்டிஸ் நிறையா வரும். அது எல்லாமே நம்ம வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவேன். ரெகுலர் ஸ்டாக் அப்டேட்லாம் வந்தோடனே பார்க்குறது குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க. தேங்க்யூ.